வணக்கம் அண்ட் வெல்கம் டு டிலைட் சினிமாஸ். இன்னைக்கான இந்த அப்டேட்ஸ் வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற அப்டேட் எந்த படத்தை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்டர் தனுஷ் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற இட்லி கடை. இட்லி கடை படம் வந்து ஏப்ரல் 10 தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. இட்லி கடை படத்துக்கான என்டையர் ஷூட்டிங்குமே இன்னும் கொஞ்ச நாளில் மூவி டீம் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க. இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாங் ஷூட் ஒன்று நடந்து முடிஞ்சிருக்கு. 500க்கும் மேற்பட்ட டான்சர்ஸை வச்சு அந்த ஒரு சாங் எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த பாட்டு வந்து திருச்சிற்றம்பலம் படத்தில் வர தாய்க்கிழவி அந்த மாதிரி ஒரு சாங்காக வந்து இருக்கும். ஒரு ஃபெஸ்டிவல் மோட் சாங்காக வந்து உருவாயிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இட்லி கடை ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் தனுஷோடைய அடுத்த பாலிவுட் ஃபிலிமான தேரே இஷ்குமே அந்த படத்துக்கான ஷூட்டிங் நேத்தி நியூ டெல்லியில் வந்து ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. இட்லி கடையை முடிச்சுட்டு தனுஷ் அந்த படத்தோடைய ஷூட்டிங்கில் போய் ஜாயின் பண்ணிடுவார். ராகவா லாரன்ஸ் டைரக்ட் பண்ணி அவரே ஹீரோவாக நடிச்சிட்டு இருக்கிற படம் காஞ்சனா 4. இந்த படத்துக்கான ஷூட்டிங் போன மாசமே ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் இந்த படத்துக்கான செகண்ட் ஷெட்யூல் ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. இந்த படத்தில் 2 ஹீரோயின்ஸ் நடிக்கிறாங்க அப்படிங்கிற நியூஸை ஏற்கனவே சொல்லியிருந்தோம். ஒருத்தங்க பூஜா ஹெக்டே, இன்னொருத்தங்க நோரா. இவங்க 2 பேரை தாண்டி மூணாவதா இன்னொரு ஹீரோயினும் இப்போ இந்த படத்துக்குள்ளே வந்திருக்காங்க. அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்ட்ரஸ் ஹிமா பிந்து. அவங்க இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ண போகிறதா சொல்லப்படுது. நம்ம ராக்கி பாய் யஷ் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் டாக்ஸிக் படத்துக்கான ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கோவா ஷெட்யூலை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வந்து செட்டு போட்டு ஷூட்டிங் வந்து போயிட்டுருக்கு. இந்த படம் வந்து பேன் இண்டியா ஃபிலிம் அப்படிங்கிறத தாண்டி பேன் வேர்ல்டாக இந்த படத்தை எடுத்துகிட்டு போகிறதுக்கான முயற்சியில் மூவி டீம் இருக்காங்க அப்படிங்கிற நியூஸை முன்னாடியே சொல்லியிருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தை வந்து எடுக்கும் போதே 2 லாங்குவேஜில் வந்து எடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஒரு லாங்குவேஜ் வந்து கன்னடம், இன்னொரு லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ். மீதி எல்லா லாங்குவேஜஸ்லுமே இந்த படம் வந்து டப் பண்ணி தான் ரிலீஸ் ஆகும். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரே லாங்குவேஜில் தான் வந்து எடுப்பாங்க. மீதி எல்லா லாங்குவேஜிலுமே டப் பண்ணி தான் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இங்கிலீஷ் வெர்ஷன் கூட வந்து டப் பண்ணி ரிலீஸ் பண்ணதெல்லாம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் டாக்ஸிக் படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை வந்து இன்டர்நேஷனல் லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால இங்கிலீஷில் வந்து டப் பண்ணால் நல்லா இருக்காது, எடுக்கும் போதே வந்து இங்கிலீஷ் வெர்ஷனை எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இப்படி மூவி டீம் பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லப்படுது. டைரக்டர் சங்கர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவருடைய கேம் சேஞ்சர் படத்தோடைய ரிலீஸ்க்கு அப்புறமா இந்தியன் 3 உடைய பெண்டிங் ஒர்க்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து வேல்பாரி படத்தை தான் அவர் ஸ்டார்ட் பண்ண போகிறதா அவரே வந்து சொல்லியிருந்தாரு. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்தியன் 2 கேம் சேஞ்சர் பேக் டு பேக் 2 படங்களும் சுத்தமாக சரியாகவே போகலை. 2 பெரிய ஃப்ளாப்ஸை சங்கர் வந்து கொடுத்துருக்காரு. இப்போ அதனால உடனே வந்து வேல்பாரியை ஸ்டார்ட் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா வேல்பாரியும் ஒரு பிக் பட்ஜெட் ஃபிலிம் தான். இப்போதைக்கு வேல்பாரி ஸ்டார்ட் பண்ண போகிறது இல்லை, கொஞ்சம் டிலேவாக தான் அந்த ப்ராஜெக்டை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதுக்கு முன்னாடி சங்கர் வந்து வேற ஒரு படம் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. அது என்ன படம், யார் ஹீரோ அப்படின்னு பார்க்கும்போது துரு விக்ரமை வச்சு டைரக்டர் சங்கர் ஒரு படம் எடுக்க போறாருங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. பட் இந்த நியூஸை கன்ஃபார்ம்டாக எடுத்துக்க வேணாம். மேபி இது உண்மையாக இருக்கலாம், இல்லாமலும் வந்து போகலாம். அதே மாதிரி இன்னொரு நியூஸும் இருக்கு, அதுவும் வந்து கன்ஃபார்ம்டு கிடையாது. ஜேசன் சஞ்சய் அவருடைய முதல் படம் சந்தீப் கிஷனை வச்சு எடுக்கிறாரு. அந்த படம் இன்னும் ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலை, சீக்கிரமே வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவருடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்டை முடிச்சதுக்கப்புறமா அவருடைய செகண்ட் ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா அவரும் துரு விக்ரம ஹீரோவாக வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணுவார் அப்படிங்கிற நியூஸ் வந்து இப்போ இல்லை, முன்னாடியிலேருந்தே வந்துட்டு இருக்கு. பட் அதுவும் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. டைரக்டர் பிரசாந்த் நீல், ஜூனியர் என்டிஆர் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுற என்டிஆர் 31 இந்த படத்துக்கான ஷூட்டிங் வந்து அடுத்த மாதம் மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தோம். ஆனால் மார்ச் மாதம்லாம் இல்லை, இந்த பிப்ரவரி மாதமே வந்து ஷூட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. எப்போன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் பிப்ரவரி 17ஆம் தேதியிலேருந்து ஷூட் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. பட் இந்த ஃபஸ்ட்டு ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ஆக்டர்ஸ் யாருமே கலந்துக்க போகிறது இல்லை அப்படிங்கிற ஒரு நியூஸும் கிடச்சிருக்கு. மெயினாக ஜூனியர் என்டிஆர் இந்த ஷெட்யூலில் வந்து அவர் ஜாயின் பண்ண போகிறது இல்லை, அதுக்கப்புறம் லேட்டராக தான் அவர் ஜாயின் பண்ண போகிறாரு போல். பட் ஷூட்டிங்கை உடனே வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ராமோஜி ஃபிலிம் சிட்டியில் ஒரு பெரிய செட்டு போட்டிருக்காங்க, அங்கே தான் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. என்ன மாதிரியான ஒரு செட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பீரியாடிக் கொல்கட்டா செட்டு தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறதா சொல்லப்படுது. இந்த படமும் ஒரு பீரியாடிக் ஃபிலிமாக தான் உருவாக போகுது. இந்த என்டிஆர் 31 ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த படத்தோடைய டைட்டில் வந்து டிராகன் அப்படிங்கிற மாதிரி ஆரம்பத்திலே நியூஸ் வந்தது. பட் இப்போ வரைக்கும் அது கன்ஃபார்ம் ஆகலை. பட் இந்த ப்ராஜெக்டோடைய ஒர்க்கிங் டைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என்டிஆர் த டிராகன் அப்படிங்கிற டைட்டில் தான் வச்சு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் எந்த டைட்டிலை ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா இப்போ தமிழில் பார்த்தோம் அப்படின்னா அடுத்த வாரம் டிராகன் அப்படிங்கிற ஒரு டைட்டிலில் ஒரு படமே வந்து ரிலீஸ் ஆக போகுது. பட் இவங்களும் அதே டிராகன் டைட்டில் தான் வைக்க போகிறாங்களா இல்லை வேறு டைட்டில் சேஞ்ச் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போதைக்கு மூவி டீம் வந்து 2 டைட்டில் வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்களாம். ஒன்று வந்து டிராகன், இன்னொன்று வந்து ப்ரூஸ்லியோடைய டைட்டிலான என்டர் த டிராகன். அந்த டைட்டிலுமே வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க, பட் ஃபைனலைஸ் பண்ணலை.
எந்த டைட்டிலை ஃபைனலைஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது போக போக நமக்கு தெரிய வரும். ஏகேவுடைய குட் பேட் அக்லி படம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா படம் ஏப்ரல் 10 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக போகுது. நேத்தி டீசர் பற்றின அப்டேட்டை வந்து சொல்லியிருந்தோம். ஒன்று இந்த மாதம் வரலாம், இல்லை அடுத்த மாதம் ஸ்டார்டிங்கில் வரலாம் அப்படின்னு. இன்றைக்கி கிடச்சிருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் ஃபஸ்ட் வீக் அப்டேட் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. மார்ச் 6ஆம் தேதி வரலாம் அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருக்குது. சொல்ல முடியாது, திடீர்னு இந்த மாதம் எண்டுக்குள்ளேயே விட்டாலும் விடுவாங்க, இல்லைனா மார்ச்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் மூவி டீம் இருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. ரீசெண்டாக கூட குட் பேட் அக்லி படத்திலிருந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று லீக் ஆச்சு. ஸோ ஏகே ஃபேன்ஸ் எல்லாருமே பயங்கரமாக குட் பேட் அக்லி அப்டேட்டுக்காகவும் படத்துக்காகவும் தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக வந்து ஃபேன்ஸ் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான கொண்டாடுற விதமான ஒரு படமாக குட் பேட் அக்லி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. நிறைய ஹைலைட்ஸ் வந்து இந்த படத்தில் இருக்குது. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் ஒரு பார் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது. அதெல்லாம் வந்து செம்மையாக இருக்கும் அப்படின்லாம் மென்ஷன் பண்ணிலாம் நியூஸ் வந்துட்டுருக்கு. ஸோ சீக்கிரமே நல்ல ஒரு அப்டேட் குட் பேட் அக்லிலேருந்து கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு பிப்ரவரி எண்ட் இல்லைனா மார்ச்லேருந்து அப்டேட்ஸை பேக் டு பேக் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு டீசர் விடுவாங்க, அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு சிங்கிள், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மூவி டீம் ப்ரொமோஷன்ஸை வந்து ஆரம்பிப்பாங்க. படம் ரிலீஸ்க்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியோ 10 நாளைக்கு முன்னாடியோ ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ணி டிக்கெட் புக்கிங்ஸை ஓப்பன் பண்ணிடுவாங்க. இவ்வளோ தான் இந்த படத்துக்கான ப்ரொமோஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். குட் பேட் அக்லி படத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா AK64 ப்ராஜெக்ட்டை பற்றியுமே நிறைய நியூஸ் அப்பப்போ வந்துகிட்டே இருக்குது. படத்தை இவர் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு, அவர் தான் டைரக்ட் பண்ண போகிறாரு அப்படின்னு நிறைய நேம்ஸ் வந்து சொல்லப்படுது. விஷ்ணுவர்தன், கார்த்திக் சுப்ராஜ், நிதிலன் சுவாமிநாதன், மகிழ் திருமேனி, சிறுத்தை சிவா அப்படின்னு நிறைய நேம்ஸ் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் சுப்ராஜ், விஷ்ணுவர்தன், சிறுத்தை சிவா இவங்க 3 பேரில் யாராவது ஒருத்தர் AK64 டைரக்ட் பண்ணுறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குங்கிற ஒரு நியூஸும் வந்துட்டுருக்கு. பட் இப்போ வரைக்கும் எதுவுமே வந்து கன்ஃபார்ம் ஆகலை. போக போக என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். தளபதி விஜய் இப்போ நடிச்சிட்டு இருக்கிற படம் ஜனநாயகன். இந்த படத்தில் பாபி டியோல் மெயின் வில்லன் கேரக்டர் வந்து ப்ளே பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே தெரியும் படத்தில் அவருக்கும் தளபதி விஜய்க்கும் 1-on-1 ஃபைட் சீக்வன்ஸ் வந்து இருக்க போகுது அப்படின்னு. ஸோ அந்த ஒரு ஃபைட் ஆக்ஷன் சீக்வன்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி மூவி டீம் வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க. ஸோ பாபி டியோலை தாண்டி பிரகாஷ் ராஜ் அவருமே இந்த படத்தில் நடிக்கிறாரு. அவரும் வந்து ஒரு வில்லன் ரோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ இப்போ அடுத்த ஷெட்யூல் அப்படி இல்லைனா அதுக்கு அடுத்த ஷெட்யூல் வந்து இந்த ஜனநாயகன் மூவி டீமோடைய லாஸ்ட் ஷெட்யூலாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஏற்கனவே நம்ம சொல்லியிருந்தோம் ஏப்ரலோட இந்த படத்துக்கான என்டையர் ஷூட்டிங்குமே கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருவாங்க அப்படின்னு. ஸோ இப்போ வரைக்கும் பிளான் பண்ணபடி எல்லாமே கரெக்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ ஷூட்டிங்கும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் எண்டுக்குள்ளே கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிருவாங்க. படத்தோடைய ரிலீஸ் பொறுத்த வரைக்கும் அடுத்த வருஷம் பொங்கல் ரிலீஸ் தான் மூவி டீம் வந்து இப்போ பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. நேத்தி நம்ம போட்டிருந்த அப்டேட் வீடியோவில் தமிழில் இப்போ எத்தனை வெப் சீரிஸ் வந்து உருவாயிட்டு இருக்கு, ஷூட்டிங் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லியிருந்தோம். அதில் ஒரு வெப் சீரிஸை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அது என்ன சீரிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர ஏப்ரல் மாதம் சோனி லிவ்ல ஒரு கிரைம் த்ரில்லர், ஒரு பீரியட் கிரைம் த்ரில்லர் சீரிஸ் வந்து ரிலீஸ் ஆக போகுது. அதில் வந்து நஸ்ரியா அவங்க தான் வந்து லீடாக ப்ளே பண்ணியிருக்காங்க. சாந்தனு நடிச்சிருக்காரு, YG மகேந்திரன், நாசர், நட்டி இவங்க எல்லாருமே வந்து நடிச்சிருக்காங்க. இந்த சீரிஸை பார்த்தீங்கன்னா சூர்யா பிரதாப் அவர் தான் டைரக்ட் பண்ணியிருக்காரு. AL விஜய் அவர் தான் இந்த வெப் சீரிஸோடைய ஷோ ரன்னர். இந்த வெப் சீரிஸ் வந்து ஒரு உண்மை சம்பவம், ஒரு கொலை வழக்கை பேஸ் பண்ணி தான் வந்து எடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நஸ்ரியா வந்து தமிழில் கம்பேக் கொடுக்குற சீரிஸாகவும் இந்த ஒரு சீரிஸ் இருக்க போகுது. ஸோ இது எல்லாமே தான் இன்னைக்கான அப்டேட்ஸ். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸை அடுத்த அப்டேட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நம்ம டிலைட் சினிமாஸ் சேனலோடைய சோஷியல் மீடியா பேஜஸ்க்கான லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கீழே கொடுத்துருக்கோம். இன்னும் ஃபாலோ பண்ணாதவங்க மிஸ் பண்ணாமல் போய் ஃபாலோ பண்ணுங்கள்.